ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா உளுந்தம் பால் அது செய்யறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல டீ கடை ஆரம்பிக்கிறது எப்படி, டீ கடையில் டீ போடுறது எப்படி, காஃபி போடுறது எப்படி, பிளாக் டீ, லெமன் டீ, இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்க சிம்பிளா லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட்ல பாருங்க, நிறைய வீடியோஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம லாக்டவுன்ல நாங்க நடத்தின ஹோட்டல் ரெசிபிஸ் வந்து நிறைய கத்து கொடுத்துருப்பேன். இட்லிக்கு மாவு வைக்கிறதுல இருந்து பிரியாணி போட்ட அந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்க தள்ளுவண்டி கடை, ஹோட்டல் தான் வைக்கணும்னாலும் கீழே இருக்க பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும் கிடைக்கக்கூடிய உளுந்தம் பால் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு கரெக்டா அப்படி காட்ட போறேன். இப்போ நான் வந்து எவ்வளவுக்கு பண்ண போறேன்னா 10 லிட்டர் அளவுக்கு பண்ண போறேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு பண்ணி எப்படி பண்ணணுங்கிறது பண்ணிட்டு கொஞ்சமா காய்ச்சும் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து. சரிங்களா? உளுந்து வந்து 1/4 கிலோ. அப்புறம் வந்து சோளம், நம்ம மனுஷன் சாப்பிட்ற சோளம், மாட்டுக்குள்ள சோளம் வேற, அது ரெண்டும் டிஃப்ரெண்ட் பண்ணிக்காங்க. சரிங்களா? கம்பு இது ஒரு 1/4 கிலோ. அப்புறம் கேழ்வரகு, சரிங்களா, ராகின்னு சொல்லுவாங்க, கேப்பன்னு சொல்லுவாங்க, இது ஒரு 1/4 கிலோ. இந்த நாலும் சேரும்போது நமக்கு வந்து கரெக்டாக 1 கிலோ கிடைக்கும். அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காய், சுக்கு வந்து ஒரு 10 கிராமுக்குள்ள லைட்டாக போட்டாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் வந்து சூடாயிட்டு இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படி நல்லா வறுத்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து போட்டாச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உளுந்தா வாங்கிக்காங்க, தொலி எதுவும் உடைக்க வேண்டாம். ஓகேங்களா? அப்படியே நம்ம இதை வந்து நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுந்து வந்து நல்லா வறுபட்டுட்டு, சரிங்களா, நல்லா ஒன்று ஒன்றா அப்படி வெடிக்கும், நல்லா வாசனை வரும். பக்கத்துல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே வெடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா வாசனை வரும். நல்லா வாசனை வந்தோடனே நீங்க வந்து உளுந்தை வந்து அப்படியே மாத்திரலாம். இப்போ நம்ம வந்து உளுந்தை மாத்திரலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து உளுந்தை வந்து வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தால வந்து நம்ம வந்து சோளத்தை வந்து வறுத்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோளம் வந்து நல்லா வறுபட்டுட்டு, சரிங்களா, நல்லா வறுபட்டு போது நல்லா வாசனை வரும். அதே மாதிரி 1-2 சோளம் வந்து உள்ள கிடக்கிறது வந்து வெடிக்கும். சரி, அந்த ஹீட்னால இந்த டைம் வந்து நம்ம சோளத்தை வந்து மாத்திரலாம். இப்போ நான் ஏற்கனவே உளுந்தை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திருக்கேன், அதுக்கு மேலேயே தான் சோளத்தை தட்ட போறேன். ஓகேங்களா? சோளத்தை வந்து நம்ம இப்படி இப்போ வந்து நம்ம அதில் மாத்திரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோளத்தை மாத்தியாச்சு. அடுத்து வந்து நம்ம கம்பு வறுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்பு வந்து நல்லா வறுபட்டுட்டு, சரிங்களா, அப்படியே கலர் மாறும், உள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு வெடிக்கும். ஓகேங்களா? அதுதான் பக்குவம். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே மாத்திரலாம். இப்போ நம்ம வந்து கம்பை வந்து மாத்திட்டோம். இப்போ நம்ம வந்து ராகி, கேழ்வரகு, இதை அப்படியே சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுக்கிறோம். இப்போ நம்ம ராகி வந்து நல்லா வெந்து வந்துட்டு நல்லா வறுபட்டுட்டு, இப்போ நம்ம இதை வந்து அப்படியே மாத்திரலாம். நல்லா வெடிச்சு வரும், நல்லா புகஞ்சு வரும், நல்லா வாசனை வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வந்து ஏலக்காய், சுக்கு, சரிங்களா, ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காய், அப்புறம் சுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு, அதாவது ஒரு வாசனைக்காக மட்டும்தான். சரிங்களா? இதையும் வறுத்து நம்ம அதில் சேர்க்கலாம். இது கூட நீங்க வேற எதுனாலும் சேர்க்கலாம். சரிங்களா? பாதாம் சேர்க்கலாம், இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம் கூட சேர்க்கலாம். இது வந்து உளுந்தம் பாலா மட்டும் இல்லாம உளுந்தம் களியா கூட நீங்க சாப்பிடலாம். களியா செஞ்சு சாப்பிடலாம், அப்புறம் தோசை மிக்ஸ்ல சாப்பிடலாம். இதை தான் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு வந்து பேக்கெட்ல விற்கிறாங்க. இது நீங்களே இன்ஸ்டண்டா ரெடி பண்ணிக்கிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஏலக்காய், சுக்கு, ரைட்டா, இதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே நம்ம உள்ள சேர்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாமே ஒரே இதாக தட்டியாச்சு. சரிங்களா? பஸ் மேலே ராகி, கம்பமுள்ளு, அடுத்து உளுந்து, சோளம் எல்லாம் தெரியுதுங்களா, எல்லாம் ஒரே இதாக வச்சாச்சு. இதை நம்ம வந்து நம்ம மொத்தமாக அரைச்சி எடுத்துட்டா நம்மளுடைய உளுந்தம்பாலுக்குள்ள மாவு வந்து ரெடி. ஓகே, இப்போ நம்ம வந்து 1 கிலோக்கு பண்ணியிருக்கோம். இதை வந்து 10 லிட்டர் போடலாம். நல்லா திக்கா, நல்லா பாயசமா நல்லா திக்கா இருக்கும். 15 லிட்டர் போடலாம், மீடியமா இருக்கும். அதுக்கு மேல போக போக தண்ணியா இருக்கும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இதை வந்து ரைஸ் மில்ல தான் கொண்டு அரைப்பேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன், என்ன செய்ய போறேன்னா, இது வந்து போன பேட்சில் உள்ளது. சரிங்களா? நம்ம வீட்டுல செஞ்சதுதான். நீங்க அரைச்சி எடுத்து வரும் போச்சுல இந்த மாவு வந்து உங்களுக்கு இப்படிதான் வரும். ஓகேங்களா? இந்த கலர்ல தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை வச்சு ஒரு 1/2 லிட்டர், சரிங்களா, 1/2 லிட்டர் உளுந்தம்பால் வந்து காய்ச்சி காமிச்சிருந்தேன். எதுக்காக நான் இதை அரைச்சிட்டு வந்து திரும்ப மறுநாள் செஞ்சு டைம் இருக்காது எனக்கு, அதனால நான் இப்போ இதை வச்சு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து உளுந்தம்பால் காய்க்க போறோம். இப்போ நான் எவ்வளவு காய்க்க போறேன்னா கரெக்டா 1/2 லிட்டர் காய்க்க போறேன். 1 லிட்டருக்கு வந்து 100 கிராம். சரிங்களா? இந்த பவுடர் வந்து 100 கிராம் வந்து 1 லிட்டருக்கு வந்து சரியா இருக்கும். இப்போ நான் வந்து 50 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். அப்படியே நான் இதை பாத்திரத்துல சேர்க்கேன். 50 கிராம் சேர்த்துட்டு தண்ணி, சரிங்களா, தண்ணி வந்து ஒரு பாதி அளவு இதுல ஊத்துறேன். கொஞ்சம் தண்ணியை வந்து பாகு காய்க்கிறதுக்கு வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து அடுப்பு எதுவுமே ஆன் பண்ணல, நல்லா கரைச்சி எடுக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டு பக்கத்துல நின்று இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பு ஆன் பண்ணி பக்கத்துல நின்று இப்படி கிண்ட போச்சு இப்படி நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். சரிங்களா? இந்த டைம் வந்து நீங்க பக்கத்து அடுப்புலயே பாகு காய்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பாகு வந்து இதுலயே காமிச்சு பண்ண போறேன். இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு பாகு காய்க்க போறேன். சரிங்களா? நான் வந்து ஃபுல்லா கருப்பட்டி தான் எடுக்கேன். கண்டிப்பா கருப்பட்டி எடுங்க, அப்படின்னா அந்த உளுந்தம்பாலோட டேஸ்டே சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பாகு காய்க்கலாம். பாகு காய்க்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சாச்சு. பேலன்ஸ் இருந்த தண்ணியை வந்து இதுல ஊத்த போறேன். இதுல இருந்த ஒரு பாதியை வந்து அந்த உளுந்தம்பாலுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்தியாச்சு. பேலன்ஸ் இருந்த வந்து பாகு காய்க்க ஊத்தியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கருப்பட்டி சேர்க்க போறோம். கருப்பட்டி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா கரெக்டா 75 கிராம் எடுத்திருக்கேன். 75 கிராம் அப்படிங்கிறது என்ன மெஷர்மெண்ட்னா, சரிங்களா, 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து கருப்பட்டி மண்டவளம் இதெல்லாம் நம்ம சேர்க்கறதா இருந்தா 150 கிராம் வந்து ஸ்டாண்டர்டு. சுக்கு காஃபி வீடியோலயே சொல்லியிருப்பேன். நீங்க சுக்கு காஃபி வீடியோ பார்க்க, சுக்கு காஃபி பிசினஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு இப்படி நல்லா கிண்ட மூச்சுல அந்த கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்படி லைட்டா கிண்டி விட்டா போதும். ஓகேங்களா? பாகுலாம் மாறம் எடுக்க வேண்டாம். கருப்பட்டி கரைச்சி எடுக்கணும். ஃபில்டர் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த ப்ராசஸ். சரிங்களா? இந்த துகள் எதுவும் அதுக்குள்ள போகும், அதனாலதான் இந்த ப்ராசஸ் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருப்பட்டி வந்து நல்லா வெந்நில கரைச்சாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே கீழே இறக்க போறோம். நம்ம ஏற்கனவே நம்ம உளுந்தம் பாலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மிக்சரை அப்படியே மேலே ஏற்றியாச்சு. அது வந்து அந்த சூட்ல வந்து இப்படி நல்லா களி மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதை வச்சு ஒன்லி உளுந்தம்பால் மட்டும் செய்யணும்னு கிடையாது. உளுந்தங்களி மாதிரி இப்படி செஞ்சு சாப்பிடலாம். தோசை கூட இந்த மாவு மிக்சரை சேர்த்து செய்யலாம். எப்படினாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அரிப்பு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து கருப்பட்டி பாகை ஃபில்டர் பண்ணி உள்ள ஊத்திடலாம். கண்டிப்பா ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த மண்ணு துகள் அதெல்லாம் இருக்கும். அதனால ஃபில்டர் பண்ணி தான் கண்டிப்பா ஊற்றணும். ஓகே, நம்ம இதை வந்து இப்போ அடுப்பு ஆன் பண்ணாமல் நல்லா கரைக்கணும். கரைச்சிட்டு அப்புறம் வந்து அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பக்கத்துல நின்று அப்படியே கிண்டிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுந்தம்பால் வந்து நல்லா பொங்கி வருது. சரியா? இந்த மாதிரி நல்லா பொங்கி வருது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி. சரிங்களா? இப்போ நான் வந்து 50 கிராம் 1/2 லிட்டர், அதாவது ஓவராலா 1 கிலோ பயிரை வச்சு 10 லிட்டர் செய்யலாம்னு சொன்னேன். நீங்க 15 லிட்டர் கூட பண்ணலாம். நான் வந்து திக்கான ஒரு கால்குலேஷன்ல சொல்லியிருக்கேன். சரிங்களா? எனக்கு வந்து இந்த அளவு திக்கா நீங்க வந்து தாராளமா சர்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து 1 டம்ளர் ஊத்தி எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுடைய உளுந்தம்பால் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சூப்பரான உளுந்தம்பால் வந்து ரெடி. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. பிசினஸா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வந்து கண்டிப்பா பிசினஸா கொண்டு போங்க. இதுல வந்து நல்ல மார்ஜின் இருக்கு. இதுல வந்து லாபம் அதிகம். இது வந்து ரொம்ப தேடி போய் ஒரு சில இடங்கள் மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப கம்மியான இடத்துல தான் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்காக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.